ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம விஜய் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம காவேரி அதை விட ஒரு படி மேலே போயிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம விஜய்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. விஜய் வந்து பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கண்ணை தேய்ச்சிட்டு இது வெண்ணிலா தானா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. ஆமாம், வெண்ணிலா உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு வெண்ணிலா உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளவே நம்ம வெண்ணிலா வந்து என்னோட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு மனசு சுக்குநூறாக உடஞ்சி போகுது. உடனே நம்ம காவேரி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அப்போ நம்ம விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக என்னை பாதிலே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே கங்கா வந்து நம்ம காவேரியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம வெண்ணிலா இருந்துட்டு விஜயை பார்த்ததுமே உங்களை பார்த்ததும் எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுங்க, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட்லேயே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, என் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் சொல்கிறாங்க, இப்போ என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ அவளை மட்டும்தான் நான் உசுருக்கு உசுராக லவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீயும் நானும் லவ் பண்ணியிருப்போம், அது வந்து முடிஞ்சு போன கதை. ஆனால் என் மனசு ஃபுல்லாக காவேரி மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கங்கா வந்து உன் வாழ்க்கையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் வெண்ணிலாவை முன்னாடி லவ் பண்ணியிருந்தாலுமே உன்னை மீறி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணவே முடியாது, ஏன்னா உன்னை தான் விஜய் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம காவேரி துக்கம் தாங்க முடியாமல் அவங்க அக்ரிமெண்ட்டு கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. கங்கா ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக நான் அவர்கிட்ட பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், அவரும் அக்ரிமெண்ட் போட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம்